நம்ம உலகத்தில் நடக்கிற எர்த்குவாக்ஸ், சைக்ளோன், சுனாமி இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ரெஷர் எனர்ஜி பேலன்சிங் சிஸ்டமாக தான் மெக்கானிசமாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ப்ளேம் பண்ணுறதில்ல. எர்த்குவாக்காக, ஓஷனு, சுனாமிக்காகலாம் கெட்டதுன்னெல்லாம் சொல்கிறதில்ல. நம்ம ஒரு வாட்டி நம்மளால் ஏற்பட்டதுன்ற மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருந்தால் அதுக்காக கூட கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸாக, யூனிவர்சல் லாக்கு உட்பட்டு நடக்கிற ப்ராசஸாக பார்க்குறப்போ நம்ம ஏற்றுக்கிற மாதிரி சில பேரோட கோபம் வெளிப்படுறப்பையும் அவங்களையும் ஒரு ப்ராசஸாக பார்க்குறப்போ நமக்கு அங்கேருந்து நாமன்றது விலகிறது. நம்ம மொத்தமாக யூனிவர்ஸ் ஃபுல்லாக சின்ன நான் பெரிய நான் ஆனதோட பார்ட்டாக நம்மளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ எப்படி இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் பெருசாகாமல் பெரிய ஒரு கொலாப்ஸ் ஏற்படுத்தாமல் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுல அதை நியூட்ரல் ஆக்கிட்டு போகிறது எவ்வளோ பேருக்கு நன்மை அளிக்கும்ன்றது நமக்கு புரியும். இதுதான் வந்து டெல்டா ஃப்ரீக்வன்சியில் நடக்கிற விஷயன்ற மாதிரி தோணுது. ஒன்று வந்து அதில் ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நானுன்ற சின்ன ஐடென்டிட்டியிலேருந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, ப்ளேம் எல்லாம் இருக்கிறது இல்லைங்க, ஃபியர் இருக்கிறதில்ல. அதுக்காக நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருக்கணுன்றது அர்த்தம் இல்லை. நம்மளை பாதுகாத்துக்கிற நம்ம முயற்சி செய்யக்கூடாதுன்றதில்ல. அடுத்தவங்களோட ஃபிசிக்கலான ஒரு த்ரெட்டன்லேருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஆனால் எமோஷ்னல் த்ரெட்டனிங்லேருந்து காப்பாற்றிக்கிறதுன்றது நம்ம பர்செப்ஷனில் தான் இருக்குன்றப்போ அந்த எமோஷ்னலாக அடுத்தவங்கக்கிட்ட இருந்து அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் தான் நம்ம இதன் மூலயமா பார்த்துக்கிட்ருக்கோம். இது வந்து ஃபிசிக்ஸ், சைக்காலஜி, எக்காலஜி, ட்ராமா சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் விட்னஸிங் இதெல்லாம் கலந்த ஒன்று தான். இந்த எல்லாம் மூலயமா தான் நம்ம ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கிறது மூலயமா தான் நம்ம எமோஷ்னலாக பாதிக்கப்படாமல் இருக்கிற விஷயத்துக்காக நம்ம பேசுகிறோம். அதன் மூலயமா நம்ம உடம்பு காப்பாற்றிக்கிறதையும் ஸ்ட்ராங்காக ஆகிக்கிறதையும், அது மூலமாக ஃபிசிக்கல் அட்டாக் வந்தால் ஃபிசிக்கல் அட்டாக்ஸ்லேருந்து ஃபிசிக்கல் ட்ராமாஸ்லேருந்துக்கிட்ட நம்ம தப்பிச்சிக்கிறதுக்கான அவேர்னஸை பற்றி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி. மிரர் மேக்ஸ் லைக் மாதிரி இதை பார்க்கலாம். இதை பார்க்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ தன் சக தோழன் செய்கிற தப்பை கூட ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இப்படி பார்க்க தெரிஞ்சதுன்னா அவனுக்கோட கோஆப்ரேஷன் அடுத்தவங்க கூட எப்படி இருக்கும், அவன் பர்செப்ஷன்ஸ் உலகத்து மேலே எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நமக்கு தெரிகிறப்போ அது ரொம்ப கரெக்டான விஷயமா ஃப்யூச்சர் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். அதாவது உலக அமைதின்றது இந்த மாதிரி பல பர்செப்ஷன்ஸ்னால தான் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பர்செப்ஷன்ஸ்னால பிஹேவியர் மாறுது, பிஹேவியர்னால எல்லாமே ரிசல்ட்ஸ் எல்லாமே மாறுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நன்றி.